ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்கள், தமிழக நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருக்கலாம். தமிழர் தாயக பகுதி உட்பட இலங்கையில் இடம்பெறும் மோசமான வீதி விபத்துக்களின் துன்பியல் வரிசையில் வவனியா கனகராயன்குளன் பகுதியில் நேற்று மீண்டும் ஒரு கோர விபத்து இடம்பெற்றது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் போர்க்காலத்தில் பிரபலமாக இருந்த முன்னாள் அரசாங்க அதிபரான இமெல்டா சுமாரின் புதல்வன் உட்பட 2 பலியாகியுள்ளனர். A9 வீதியில் பெரியகுளம் பகுதியால் சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த கார் மீது மோதிய போது நிலைகுலைந்த அந்த கார் வீதியால் நடந்து கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது மோதி அதன் பின்னர் ஒரு மரத்தில் மோதியதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இந்த 2 இளைஞர்களும் பலியாகியுள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் பௌத்த பிக்குகளின் முறைகேடுகள் மற்றும் அவர்களின் பாலியல் இச்சை சார்ந்த சம்பவங்கள் இலங்கை தீவில் அதிகரித்து அது ஒரு பெரும் கொதிநிலைக்குரிய பேசுபொருளை உருவாக்கிய பின்னணியில் தமிழர் பகுதியை மையப்படுத்தி பௌத்தத்துக்கு அச்சுறுத்தல் என்ற இருகோடுகள் தத்துவத்தை உருவாக்குவது போல சில சூட்சுமங்கள் இடம்பெற்று வருவதை யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஆதாரப்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே இருக்கும் ஒரு கோட்டுக்கு அருகே புதியதாக இன்னொரு பெரிய கோட்டை கீறி ஏற்கனவே இருக்கும் கோட்டை சிறியதாக காட்ட முனையும் இருகோடுகள் தத்துவார்த்தம் போல இந்த தந்திரங்கள் இடம்பெறுகின்றன. யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் முதன்மையாக இருந்த ஒரு வெசாக் வெளிச்சக்கூடு சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னால் இந்த சூட்சுமங்கள் தெரிகின்றன. இந்த சித்து விளையாட்டு சம்பவத்திற்கு இனவாத சாயத்தை பூசி இதனை தமிழர்களின் பௌத்தத்துக்கு எதிரான ஒரு நகர்வு என உருப்பெருக்கி காட்ட வேண்டும் என்பதற்காக வடக்கிலுள்ள பெருந்தேசியவாத யாழ்ரா தமிழ் வகையரா தொகையரா முகங்களும் தீவிரமான பரப்புரைகளை முடுக்கிவிட தலைப்படுகின்றன. ஆனால் அவ்வாறான பரப்புரை முயற்சிகளுக்கு எதிரான ஒரு தெளிவுபடுத்தலை தற்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் இந்த வெசாக் அலங்கார வெளிச்சக்கூடு இனந்தெரியாத சமூக விரோதிகளால் திட்டமிட்டு சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்ட விடயத்தை நேற்று அறிக்கையிட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இந்த சம்பவத்தின் சூத்திரதாரிகளை இனங்கண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் இவ்வாறான சம்பவங்கள் திட்டமிட்ட ரீதியில் இடம்பெறுவதாகவும் அது விசனம் தெரிவித்திருக்கின்றது. பல்கலைக்கழகத்தின் இந்த அறிக்கையிடலில், அதாவது மாணவர் ஒன்றியத்தின் இந்த அறிக்கையிடலில் வெசாக் நிகழ்வுகள் போன்ற நிகழ்வுகள் கடந்த பல வருடங்களாகவே சுமூகமாக பல்கலைக்கழகத்தில் எந்தவித தடங்களுமின்றி இடம்பெற்று வரும் நிலையில் இந்த முறை மட்டும் மாணவர்களுக்கிடையே நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் குறிப்பாக தமிழ் சிங்கள மாணவர்களிடையே தேவையற்ற விரிசலையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் உருவான ஒரு சதி முயற்சியாகவே இந்த வெசாக் கூடு சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தை நோக்க முடிவதாகவும் இந்த சேதப்படுத்தல் சம்பவத்தின் பின்னணியில் உள்நோக்கம் ஒன்று இருப்பதாகவும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எச்சரித்திருக்கின்றது. இவ்வாறான புதிய சித்து ஆட்டங்கள் வந்த நிலையில் நேற்று வடக்குக்கு பறந்த இந்தியாவின் உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்திற்கு சென்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் மாணவர்களில் ஒரு பகுதியினருக்கு இந்தியாவின் மானிய நிதியுதவி திட்டத்தை விரிவுபடுத்தி பகிரங்கப்படுத்தியிருக்கின்றார். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த 1ஆம் ஆண்டைச் சேர்ந்த இளங்கலை மாணவர்களில் 100 பேருக்கு இதுவரை மாதாந்தம் 5000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த உதவித்தொகை 7500 ரூபாயாக இந்தியாவால் உயர்த்தப்பட்டு குறித்த பயனாளி மாணவர்களுக்கு அவர்களின் பட்டப்படிப்பு முடியும் வரை மாதாந்தம் இந்த தொகை வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 1ஆம் ஆண்டு இளங்கலை மாணவர்கள் 100 பேருக்கு இந்த உதவி வழங்கப்பட்டாலும் இந்த திட்டம் 4ஆம் ஆண்டுக்கு நுழையும் போது ஏறக்குறைய 400 மாணவர்களுக்கு இந்தியா இந்த மானிய உதவியை வழங்க வேண்டி வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிகழ்வுக்கு கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸ் ராஜதந்திரி பங்கேற்க யாழ்ப்பாணத்துக்கு பயணப்பட்ட அதே நாளில்
தமிழகத்தின் புதிய முதல்வர் விஜயையும் டெல்லியையும் ஏக காலத்தில் சந்தோஷப்படுத்த ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஒரு நகர்வை எடுத்திருக்கின்றது. அந்த வகையில் வடக்கில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த 30 கடற்தொழிலாளர்கள் நேற்று பலாலியூடாக விமானம் மூலம் சென்னைக்கு அனுப்பப்பட்டனர், அதாவது விடுதலை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றனர். பாம்பனுக்கு அருகே கடற்தொழில் செய்து கொன்ற போது இவர்கள் ஸ்ரீலங்கா படையினரால் கைது செய்யப்பட்டதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்தாலும் வடபகுதி கடல்கள் இவர்கள் எல்லை மீறி தொழில் செய்த போதுதான் கைதானார்கள் என்பது யதார்த்தமான ஒரு விடயம். ஆயினும் கடலில் எல்லை எது என தெரியாத நிலையில் இந்த சம்பவம் கடலாடிகளுக்கு இடையேயான ஒரு மனிதாபிமான சிக்கலாகவும் பார்க்கப்பட வேண்டும் என்பதும் இன்னொரு விடயம். எனினும் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இவர்களின் விடயம் தமிழகத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விடயம் தமிழகத்தின் புதிய முதல்வர் விஜயாலும் கையாளப்பட்ட நிலையில் அவரையும் அசைத்தது. கடந்த வாரம் அவர் டெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த போதும் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் 30 தமிழக கடற்தொழிலாளர்களும் நேற்று விடுவிக்கப்பட்டு சென்னைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இவ்வாறான அக்கறை இக்கரை சென்சிட்டிவ் விடயங்களில் சில சாதகங்கள் நடக்க இதே சமகாலத்தில் தான் பௌத்த பிக்குகளின் முறைகேடுகள் குறித்த பேசுபொருளை திசை திருப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழக சம்பவங்கள் போன்ற சம்பவங்களும் வருகின்றன. குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு ஹிருணிகா பிரேமச்சந்திராவின் காலணியால் அடிவாங்க தலைப்பட்ட தமிழ் முக ஜெய்பீம் வகையரா ஒன்றும் உசுப்பேற்று தலைப்படுவதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இதற்குள் இன்னொரு விடயம் உள்ளது. தாயக பாடல் ஒன்றை தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்ட கிளிநொச்சியைச் சேர்ந்த பாடகர் ஒருவரை சாவச்சேரியில் வைத்து அலைக்காக தூக்கிய ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு இந்த வெசா கூடுகளை பல்கலைக்கழக வளாகத்தில் சேதப்படுத்தியவர்களை மட்டும் இன்னமும் கைது செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு நிலையும் தெரிகின்றது. தாயக எழுச்சிப்பாடலை பதிவிட்டமை ஒரு குற்றம் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட சிஐடியினரால் கைதான இந்த உள்ளூர் பாடகரை இனிமேல் தாம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப் போவதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை அறிவிக்கின்றது. ஆக மொத்தம் ஊருக்கு இழைத்தவர்களாக ஈழத்தமிழர்கள் கையாளப்படும் நிலையில்தான் புதுசு என்ற வகையில் கொழும்பிலும் சில பூகோள ராஜதந்திர சம்பவங்கள் ஏட்டிக்கு போட்டியாக தெரிகின்றன. அமெரிக்காவால் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்ட TH-57 சி ரேஞ்சர் கெலிகள் கொழும்பு துறைமுகத்தில் வந்திறங்கிய கையுடன் அதே கொழும்பு துறைமுகத்தில் இந்திய கடற்படையின் ஐராவத் போர்க்கப்பலிலிருந்து ஸ்ரீலங்காவின் சுரக்ஷா போர்க்கப்பலுக்கு தேவையான முக்கியமான உதிரி பாகங்கள் அன்பளிப்பாக இறக்கப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இந்தியாவின் ஐராவத் போர்க்கப்பல் கொழும்பில் நின்றால் பாகிஸ்தான் என்ன சும்மா இருக்குமா? அதுவும் தனது போர்க்கப்பல்களான PNS டைமூர், PNS அஸ்லத் ஆகியவற்றுடன் ஹங்கோர் நீர்மூழ்கி கப்பலையும் கொழும்புக்கு அனுப்பியிருக்கின்றது. இவை யாவுமே தற்போது கொழும்பு துறைமுகத்தில் உள்ளன. இந்த பயணத்தின் பின்னணியில் பாகிஸ்தான் கடற்படை பிரிவுகள் இலங்கையின் மேற்கு கடற்பரப்பில் ஸ்ரீலங்கா கடற்படையுடன் தற்போது ஒரு பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகின்றது. இந்து சமுத்திரத்தின் கேந்திர ஆய்விடத்தில் உள்ள இலங்கையில் ஸ்ரீலங்காவின் வான்படைக்கு ஸ்ரீலங்காவின் கடற்படைக்கு உதவ இலங்கை கடற்பரப்பில் மிலிட்ரி ட்ரில்களை செய்ய என நகர்வுகள் ஏட்டிக்கு போட்டியாக வந்தாலும் அதேபோல சர்வதேச நாணய நிதியமான IMF இலங்கைக்குரிய இன்னொரு கடன் தவணை நிதியான $695 மில்லியன் அமெரிக்க ஸ்ரீலங்கா திரைசேரிக்கு அனுப்பி கிரெடிட் செய்தாலும், அதாவது இன்று இந்த நிதி ஸ்ரீலங்கா திரைசேரியின் வரவில் வைக்கப்பட்டாலும் சாமானிய இளைஞரின் வாழ்வு என்னவோ இன்னமும் பெட்ரோல் விலை ஏறுமுகமாகின்றது, மின்சார கட்டணம் உயர்கின்றது, இன்னமும் விலைவாசி நெருக்கடி தம்மை நெருக்குமா என்ற வினாக்களின் பின்னணியில் அவர்கள் நெருக்கடியில் தான் தமது அன்றாட வாழ்வியலை கடக்க தலைப்படுகின்றார்கள். சாமானியர்கள் இவ்வாறு அல்லல்பட இலங்கை தீவில் நிலை கொண்டுள்ள மாபியாக்களோ தமது வலையமைப்புகளை இன்னமும் தளர்த்தாத வகையில் தமது மாபியா செயற்பாடுகளை செய்ய தலைப்படுகின்றன. எனினும் பல மாபியா செயற்பாடுகள் ஸ்ரீலங்கா தரப்பால் முறியடிக்கப்படுகின்றன. அந்த வகையில் கொழும்பில் உள்ள மயானத்திலிருந்து பாதாள உலகின் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் துபாயிலிருந்து தூக்கப்பட்டு தற்போது ஸ்ரீலங்கா CID தலைமையகத்தில் கடுமையாக விசாரணைகளால் வறுத்தெடுக்கப்பட்டு வரும் பாதாள உலக தலைகளில் ஒன்றான மாவத்த சமர கக்கிய தகவல்களின் அடிப்படையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மினி யூசி ரக இயந்திர துப்பாக்கியும் வெளிநாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கியும் தோட்டாக்களும் மயான வளாகத்துக்குள் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு மினி யூசி ரக மிஷின்கன் மீட்கப்பட்டது இலங்கையில் இதுவே முதன்முறை எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவிக்கின்றது. இவ்வாறாக போகின்றது இலங்கை நிலவரங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கி கொண்டால்
தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சியை, அதுவும் மத்தியில் உள்ள ஒரு கட்சியை முன்னிலைப்படுத்துவதில் முக்கியமான பங்கு வகித்த தமிழகத்தின் பிரபல தலைகளில் ஒருவரான அண்ணாமலை பாஜக கட்சியிலிருந்து விலகியுள்ளதால் நாளை அவர் தனது தனி கட்சியை ஆரம்பிக்கும் முடிவை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்ணாமலையின் பிறந்த நாள் நாளை வரும் நிலையில் நாளை அவர் இந்த முக்கிய முடிவை அறிவிக்கலாம் என ஊகிக்கப்படுகின்றது. நேற்று பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நவீனை டெல்லியில் சந்தித்து தனது பதவி விலகல் கடிதத்தை கொடுத்த அண்ணாமலை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கின்றார். 2020ஆம் ஆண்டு மத்திய காவல்துறை சேவையான IPS பணியை துறந்து பாஜகவில் இணைந்த அண்ணாமலை தனது அதிரடியான அரசியல் பாணிகளால் குறுகிய காலத்தில் தமிழகத்தில் பாஜகவை ஒரு முன்னிலைக்கு நகர்த்தும் வகையில் சில முக்கியமான நகர்வுகளை செய்திருந்தார். ஆனால் கடந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பதாகவே அண்ணாமலை திடீரென பாஜகவின் தமிழக தலைவர் பொறுப்பிலிருந்து தூக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். எனினும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 27 இடங்களில் போட்டியிட்ட பாஜக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று படு தோல்வியை சந்தித்த நிலையில்தான் மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து அண்ணாமலை அண்மையில் ஒரு அறிக்கையிடலை செய்து அந்த அறிக்கையிடல் பாஜகவை அதிர்ச்சியடைய வைத்த பின்னணியில் அவர் தற்போது பாஜகவிலிருந்து விலகி இருக்கின்றார். புதிய இயக்கம் அல்லது கட்சியொன்றை நாளை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இறுதியாக புகலிடம் மற்றும் உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் ஏற்கனவே வெளிநாட்டு குடியேறிகளுக்கு எதிரான வலதுசாரிகளின் எதிர்ப்பு தீவிரமடையும் நிலையில், அதுவும் அரசியல் களத்தில் தீவிரமடைந்து வலதுசாரிகள் கடந்த தேர்தலிலும் அதிக ஆசனங்களை சுவீகரித்த நிலையில் 23 வயதான விக்ரம் திக்வா என்ற சீக்கிய இளைஞர் தனது மத நம்பிக்கையின் அடிப்படையில் வைத்திருக்கும் குருவாளால் 11 வயது இளைஞரான ஹென்றி நோவாக் என்பவரை குத்தி கொலை செய்த சம்பவம் மற்றும் அது சார்ந்து பிரித்தானிய காவல்துறையினர் மேற்கொண்ட நகர்வுகள் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு தற்போது பெரும் அரசியல் சிக்கலை உருவாக்கியுள்ளது. இந்த கொலை குற்றத்திற்காக குறித்த சீக்கியருக்கு நேற்று முன்தினம் 21 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நேற்று அவரது தந்தையான மோகா சிங் மற்றும் அவரது சகோதரரான குர்பீர் சிங் ஆகியோர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். எனினும் இந்த தாக்குதலில் குறித்த சீக்கியர் பயன்படுத்திய கத்தியை மறைக்க முயன்று கொலையாளிக்கு உதவிய குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் குற்றவாளியின் தாயாரான கிரவுண்ட் கவுருக்கு அடுத்த மாதம் தண்டனை அறிவிக்கப்படவும் உள்ளது. ஆனால் இப்போது சிக்கல் இதுவல்ல. சீக்கியர் ஒருவரால் கத்தி குத்துக்கு இலக்கான ஹென்றி நோவாக் என்ற வெள்ளையின இளைஞரை காவல்துறை கையாண்ட போது எடுக்கப்பட்ட காவல்துறையின் உடலில் பொருத்தப்பட்ட வெடிகேம் எனப்படும் காணொளி பதிவு கருவிகளில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் தான் தற்போது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளன. தான் ஒரு இனவரி தாக்குதலுக்கு ஆளானதாக சீக்கியரான திக்வா அதிகாரிகளுடன் பொய் கூறிய பின்னர் தான் 18 வயதான சவுத்ஹாம்ப்டன் பல்கலைக்கழக மாணவரான ஹென்றி நோவாக் காவல்துறையினரால் கைவிலங்கப்பட்டு பலவந்தமாக கொண்டு செல்லப்பட்டார். இந்த நிலையில் ஏற்கனவே அவருக்கு சீக்கியர் கத்தி குத்து நகர்வை செய்திருந்தார். அதாவது ஏற்கனவே அவர் கத்தி குத்துக்கு இலக்கு ஆகிய நிலையில் ஹென்றி நோவாக் தான் ஒரு இனவரி தாக்குதலுக்கு ஆளானதாக சீக்கியரான திக்வா அதிகாரிகளிடம் பொய் கூறிய பின்னர் 18 வயதான சவுத்ஹாம்ப்டன் பல்கலைக்கழக மாணவரான ஹென்றி நோவாக்கை அதிகாரிகள் கைது செய்தனர். ஆனால் அவர் கைது செய்யப்படும் போதே சீக்கியரால் அவர் கத்தி குத்துக்கு இலக்காகியிருந்தார். இதனால் தான் இந்த கத்திக்குத்து காயங்கள் காரணமாக சிரமப்படுவதாகவும் தன்னால் மூச்சு விட முடியவில்லை என்றும் அவர் காவல்துறையிடம் கூறுவதை இந்த காணொளி காட்டுகின்றது. தன்னால் மூச்சு விட முடியவில்லை என காவல்துறை அதிகாரிகளிடம் 9 முறை அவர் கூறியிருக்கின்றார். தன்னை 4 முறை குறித்த சீக்கியர் கத்தியால் குத்தியதாகவும் அவர் அதிகாரிகளிடம் கூறிய போதும் அவர் காவல்துறையினரால் இழுத்து செல்லப்பட்டு அவரது கைகள் முதுகு பின்னால் வைக்கப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார். இந்த காணொளி இப்போது பெரும் அரசியல் சர்ச்சையை உருவாக்கியிருக்கிற இந்த காணொளி உண்மையிலேயே மனதை உலுக்குவதாக பிரித்தானிய பிரதமர் சர் கேர் ஸ்டார்மரை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் நேற்று மாலை சவுத்ஹாம்ப்டனில் அதிதீவிர வலதுசாரி பிரமுகரான டொமி ராபின்சன் முன்னெடுத்த போராட்டத்தில் கூடியவர்கள் காவல்துறையினருடன் மோதி இருக்கின்றனர். இறந்து கொண்டிருந்த ஒருவரை விட, அதாவது கத்தி குத்துக்கு இலக்காகிய ஒருவரை காப்பாற்றுவதை விட இனவரி குறித்த ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அந்த தருணத்தில் அதிக முக்கியத்துவம் பெற்றதாகவும் காவல்துறையினர் அந்த பொய்யான குற்றச்சாட்டில் வீழ்ந்து
கத்திக்குத்துக்கு இலக்கானவரை உரிய நேரத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல தவறியதுடன் அவரை மோசமாக கைவிலங்கிட்டு கொண்டு சென்றதான விமர்சனங்கள் எல்லாம் இப்போது அதிகரித்துள்ளன. இது இன்னும் தீவிர வலதுசாரிகளுக்கு ஒரு தீனியாக மாறியுள்ளது. இறுதியாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஆரம்பித்த நாளுக்கு பின்னர் மிக கடுமையான மோதல்கள் நேற்று 2 தரப்புக்கும் இடையே நடந்துள்ளன. அமெரிக்கா ஈரானின் கெஷம் தீவின் மீது புதிய தாக்குதல்களை நடத்த ஈரானும் குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஏவுகணைகள் ஏவியுள்ளது. நேற்று ஈரானிய துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு எண்ணெய் கப்பலை தனது வான் ஏவுகணைகளால் அமெரிக்கா தாக்கியிருந்தது. அந்த கப்பல் அதன் பின்னர் செயலிழக்க செய்யப்பட்ட நிலையில்தான் புதிய தாக்குதல்கள் பரஸ்பரம் இடம்பெற்றிருக்கின்றன. இப்போது தொழில்நுட்ப ரீதியாக போர் நிறுத்தம் நடைமுறையில் இருந்தாலும் அமெரிக்காவும் ஈரானும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இதனால் போர் நிறுத்தம் முடிவடைந்து பெரும் போர் வெடிக்குமா என்ற ஐயங்கள் இருந்தாலும் 2 தரப்புமே தொழில்நுட்ப ரீதியில் இந்த போர் நிறுத்தத்தை பேண முயற்சிப்பதை சமகாலம் புலப்படுத்துவதை மறுத்து கொள்ள முடியாது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.